ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबका स्वागत करते हैं. வார்த்தையை பார்க்கும் முன்பதாக ஒரு பாடலை பாடுவோம் தமிழ்ல. और प्रभु के वचन को देखने के पहले एक तमिल गीत गाएंगे. அதை தொடர்ந்து ஒரு இந்தியில ஒரு பாடல். उसके बाद और एक हिंदी गीत. திரும்ப நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். और फिर हम प्रभु के वचन को ध्यान करेंगे. இன்றைக்கு பார்க்கிற செய்தி उन्नत पाट्टை குறித்து பார்க்க போகிறோம். आज जो संदेश हम देखेंगे ये श्रेष्ठ गीत के बारे में देखेंगे. இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை நேசிக்கிறார் என்பதையும் और यीशु मसीह हमसे कैसे प्रेम करता है நாம் எப்படி அவரை நேசிக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். और हम उससे कैसे प्रेम करते हैं उसका प्रकट करने वाला एक किताब है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். एक क्षण के लिए प्रार्थना करेंगे. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். अनुग्रह और दया से प्रेम करने वाले प्रभु धन्यवाद. முந்தி அன்பு கூர்ந்தவரே ஸ்தோத்திரம். पहले हमसे प्रेम किया इसलिए धन्यवाद. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். आपके नाम की महिमा करते கர்த்தர் हैं. நல்லவர். प्रभु भला है. அவர் கிருபை என்றும் உள்ளது. उसका अनुग्रह सदा வேதத்தை का है. பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தார். आपके कलाम को जांचने के लिए हमारी आंखों को ஆவியோடும் खोल दे. கருத்தோடும் பாட உதவி செய். आत्मा और सच्चाई से गीत गाने के लिए मदद இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். என் பிரியமே என்றோ பவதி எழுந்து வா என் பிரியமே என்றோ பவதி எழுந்து வா கண்ணின் ரோஜா பள்ளத்தாக்கிலே முள்ளுகளுக்குள்ளே லிலி புஷ்பம் போலே சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே முள்ளுகளுக்குள்ளே லிலி புஷ்பம் போலே காட்டு மரங்களில் காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் குமாரனுக்குள்ளே என்னை சரிருக்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போல் குமாரனுக்குள்ளே என்னை சரிருக்கிறார். என் பிரியமே என்றோ பவதி எழுந்து வா என் பிரியமே என்று பவதி எழுந்து வா தேனிலும் இனிமை அவர் வாயின் வசனம் சத்திய வேதமும் என் வாழ்வில் நிழலே தேனிலும் இனிமை அவர் வாயின் வசனம் சத்திய வேதமும் என் வாழ்வில் நிழலே அதுகளில் எனக்கு அதுகளில் எனக்கு மதுரமாயிருக்கும் அவர் வார்த்தை எனக்கு ஜீவனும் பலனே அதுதனில் எனக்கு மதுரமாயிருக்கும் அதுதனில் எனக்கு மதுரமாயிருக்கும் அவர் வார்த்தை எனக்கு ஜீவனும் பலனே என் பிரியமே என்றோ பவதி எழுந்து வா என் பிரியமே என்றோ பவதி எழுந்து வா கண்மலை சிகரம் என் மறைவிடமே சிலுவையின் காயமே என் வாழ்வில் தஞ்சமே கண்மலை சிகரம் என் மறைவிடமே சிலுவையின் காயமே என் வாழ்வில் தஞ்சமே அவர் கரத்தில் நானா அவர் கரத்தில் நான் அழகுள்ள புறாவே என் நேசர் பார்வையில் அழகுள்ள லீலியே அவர் கரத்தில் நான் அழகுள்ள புறாவே அவர் கரத்தில் நான் அழகுள்ள புறாவே என் நேசர் பார்வையில் அழகுள்ள லீலியே என் பிரியமே என்றோ பவதி எழுந்து வா
பிரியமே என்று பவதி எழுந்து வா மணவாளன் இயேசு வானிலே வருகிறார் மணவாட்டி தன்னையே ஆயத்தம் செய்கிறார் மணவாளன் இயேசு வானிலே வருகிறார் மணவாட்டி தன்னையே ஆயத்தம் செய்கிறார் காவியில் நிறைந்து ஆவியில் நிறைந்து பாட்டுக்கள் பாடுவேன் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பேன் வானிலே ஆவியில் நிறைந்து பாட்டுக்கள் பாடுவேன் ஆவியில் நிறைந்து பாட்டுக்கள் பாடுவேன் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பேன் வானிலே என் பிரியமே என்று பவதி எழுந்து வா என் பிரியமே என்று பவதி எழுந்து வா ஹalleluya हालेलुया praise the lord ஒரு हिंदी பாடலையும் கூட நான் பாடலாம் एक हिंदी गीत को भी हम गाएंगे तेरे सिवा दुनिया में मेरा कोई नहीं है हमारा कोई नहीं है सहारा कोई नहीं है सहारा जीवन के पग पर ले चल प्रभु तू तेरे राहों में चलना सिखा दे जीवन के पग पर ले चल प्रभु तू तेरे राहों पर चलना सिखा दे चलना सिखा दे तेरे सिवा दुनिया में मेरा कोई नहीं है हमारा कोई नहीं है सहारा कोई नहीं है सहारा सुख और दुख में रहता प्रभु तू बेसहारों का तू है सहारा सुख और दुख में रहता प्रभु तू बेसहारों का तू ही सहारा तू ही सहारा तेरे सिवा दुनिया में मेरा कोई नहीं है हमारा कोई नहीं है सहारा कोई नहीं है सहारा கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் प्रभु की नाम की महिमा हो இயேசுவை போல அன்புள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை यीशु के समान प्रेम करने वाला कोई नहीं है அவரே என் ஆத்தும நேசர் और वही हमारा आत्मा का प्रेमी है நம்முடைய தியானத்துக்காக हमारे ध्यान के लिए உன்னத பாட்டு புஸ்தகம் श्रेष्ठ गीत का किताब 5வது அதிகாரம் 5वां अध्याय 16வது வசனத்தை வாசிக்கலாம் 16वां वचन को पढ़ेंगे சேனைகளின் கர்த்தர் நியாய உன்னத பாட்டு श्रेष्ठ गीत 5:16 उसकी वाणी अति मधुर है हाँ वह परम सुंदर है हे यरूशलेम की पुत्रियों यही मेरा प्रेमी और यही मेरा मित्र है அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாராக और इस अच्छे से प्रभु के वचन के अंदर प्रभु अपने प्रेम को हमसे प्रकट करें உன்னத பாட்டு என்கிற ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தைகள் அன்பை விளக்குகிற ஒரு புஸ்தகம் और श्रेष्ठ गीत के अंदर प्रभु का प्रेम प्रकट करने वाला एक बात है
இந்த செய்திக்கு ஆதாரமாக और இவரே என் நேசர், और इस संदेश के आधार पे कि यही मेरा प्रिय है இவரே என் சிநேகிதர், और यही मेरा मित्र भी है, இவரே என் நேசர், और यही मेरी प्रेमी இவரே என் और சிநேகிதர். यही मेरा मित्र है. இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். और इस वचनों के द्वारा हम उस वचन को ध्यान करें. இந்த வேத புஸ்தகம் முழுவதுமே ये पूरा कलाम ஒவ்வொரு அதிகாரங்களிலும் தேவனையும் கர்த்தரையும் அவருடைய சித்தத்தையும் வெளிப்படுத்துகிறது. और प्रभु के हर एक मर्जी को और उसकी इच्छा को प्रकट करता है. ஆனா இது உன்னதத்துக்குரிய ஒரு பாடல். और ये एक श्रेष्ठ गीत है. இது உலக பிரகாரமாக ஒரு காதல் கடிதத்தை போல இருக்கிறது. और ये दुनिया के रीति के एक प्रेम के पत्र के समान है. ஆனால் நல்ல அருமையான தலைப்பு உன்னதத்துக்குரிய ஒரு பாட்டு. लेकिन इसका मुख्य नाम जो दिया गया है ये श्रेष्ठ गीत है. இந்த புஸ்தகத்துல தேவன் அல்லது கர்த்தர் என்று வரவே இல்லை. और इस कला किताब के अंदर क्या प्रभु या मेरा परमेश्वर करके नहीं आता. நேசர். और मेरा प्रिय, நேசர் என்றால் मेरा प्रिय का தமிழ் मतलब, வேதாகமத்திலே நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். और तमिल के जो उसका व्याख्यान में बहुत बातों को देख सकते हैं. தமிழ் வேதாகமத்துல और तमिल बाइबल के अंदर இதுல என்ன நேசர், और इसके अंदर लिखा है मेरा प्रिय நேசிக்கிறவர். और मुझसे प्रेम करने वाला. வேதாகமத்துல தமிழ் வேதாகமத்துல நிறைய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கிறார். तमिल किताब के बाइबल के अंदर भी हर एक बातों का अलग अलग मतलब दिया गया ஒரு சில है. வசனத்தை சொல்லுகிறேன். कुछ वचनों को मैं बताता हूँ. உபாகமம் 10:18 व्यवस्था विवरण 10:18 के अंदर கர்த்தருடைய அன்பை சொல்லி இருக்கிறார். प्रभु के प्रेम के बारे में बताया गया है. 1 சாமுவேல் 1:5 और पहला सैमुएल 1:5 के அவர் अंदर எப்படி சிநேகித்தார் அன்னாளை அப்படின்னு எழுதி இருக்கிறார். और वो अन्नाल से कैसे प्रेम किया है करके बारे में लिखा है. ஆதியாகமம் 25:28 उत्पत्ति का 25वां अध्याय 28वां वचन, எப்படி பட்சமாய் நடந்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. और कैसे उसके साथ के काम के लिए जुड़ गया करके लिखा है. 24 ஆதியாகமம் 67 और उत्पत्ति का किताब 24 के अंदर ஈசாக்கு எப்படி தன் மனைவியை நேசித்தான் என்று எழுதியிருக்கிறது. ईसाक ने अपने पत्नी से कैसे प्रेम किया करके लिखा है. 2 சாமுவேல் 13:5 और दूसरा सैमुएल 13वां अध्याय 5वां वचन के अंदर 15வது வசனம் 15वां वचन के अंदर தன் எப்படி தேவன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். प्रभु कैसे अपने मर्जी को प्रकट करता है. ஆதியாகமம் 29:18 और उत्पत्ति का किताब 29 के अंदर 18, யாக்கோபு எப்படி ராகேலை பிரியமாய் வைத்தார் என்று எழுதியிருக்கிறார். और याकूब ने राहेल से कैसे प्यार से रखा है करके देखते ஆனால் हैं. ஆங்கில வேதாகமத்துல மொத்தத்துல வெறும் லவ் அன்பு அப்படின்னு மட்டும் போட்டிருக்கிறது. और अंग्रेज के बाइबल के अंदर अगर आप देखें तो सब जगह पे एक ही शब्द होगा लव, ஆனா प्रेम. தமிழ் வேதாகமத்துல लेकिन तमिल कला किताब के अंदर அன்பு, बाइबल के अंदर சிநேகம், प्रेम பட்சம், और सबके लिए उसके साथ में रहना நேசம் நேசம் या उसे स्नेह करना நேசம் என்று எழுதியிருக்கிறது. और उससे स्नेह करना. தேவன் இந்த உலகத்துல ஒரு தேவனுடைய மனிதனாக ஒரு மனுஷனை மாற்றின பிறகு, और प्रभु एक व्यक्ति को बदलने के बाद, ரட்சிக்கப்பட்ட பிறகு उद्धार पाने के बाद, அவர் எப்படி அந்த மனிதனை அந்த நேசிக்கிறார் என்பதை और எழுதியிருக்கிறார். कैसे वो उस बच्चे से उनसे प्यार करता है करके लिखा है. அதே போல उसी प्रकार இந்த புஸ்தகத்துல ஒரு சகோதரி, அதாவது சுனேமித்தாள், और इस किताब के अंदर सिलोमित्याल करके एक स्त्री है, அதில் எழுதியிருக்கிறது उस पर लिखा है, அவள் எப்படி நேசரை நேசித்தாள். और उसने अपने प्रिय से कैसे प्रेम किया. சபை தெய்வத்தை நேசிக்கிறதையும், और कलिसिया इस प्रभु को प्यार करना, மணவாளனாகிய இயேசுவே நேசராகவும் வெளிப்படுத்துகிறார். और दुल्हन ही यीशु का उसको प्रेम कैसे करना है करके लिखा है. இயேசுவே அந்த நேசர். यीशु ही वो प्रेम करने இயேசுவால वाला. இருக்கிற ஒரு விசேஷம் என்ன? और यीशु मसीह के साथ में वो विशेष बात क्या है. ஆண்டவர் என்ன ஒரு விசேஷம்னா, प्रभु का क्या विशेष बात है. எந்த ஒரு மனிதனானாலும் कोई भी मनुष्य क्यों ना அவனை रहे, ரட்சித்த பிறகு उसे उद्धार करने के बाद அவனிடத்துல மிகவும் பட்சமாய் இருக்கிறார். और उसके पास में वो बहुत उसके साथ में जुड़ जाता है. எல்லா பாவத்தையும் மன்னித்து மறந்து விடுகிற ஒரு தெய்வம். और सारे अधर्म को भूलकर उसको भूल जाने वाला प्रभु. அவர் சொல்லுகிறார் எபேசியர் 1 इफेसियों के पहले अध्याय के अंदर, எனக்கு முன்பாக களங்கம் இல்லாத ஒரு பரிசுத்தவாட்டாய் நிறுத்திக் கொள்ளுவேன். और मैं अपने सामने बिना किसी दोष का एक निर्दोष व्यक्ति को खड़ा रखूंगा. கரைதரை இல்லாத ஒரு நிலையை ஆக
சபை அவர் பார்க்கிறார். और निर्दोष या बिना किसी कमी घटी के कलीसिया को वो देखता है மன்னித்து மறந்து விடுகிறார். और वो उसे क्षमा करता है और भूल जाता ஆனா है। சபையும் எப்படி தெய்வத்தை பட்சமாய் நேசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். और कलीसिया भी कैसे उससे प्रेम करता है करके जानना தேவன் चाहता தன்னுடைய है। அன்பை எதில் வெளிப்படுத்துகிறார்? प्रभु अपने प्रेम को किस पे प्रकट करता है? கல்வாரி சிலுவையில் कलवरी क्रूस पर தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். अपने जीवन को देता है। யோபு 36வது அதிகாரம் अब अयूब का 36वां अध्याय 5வது வசனத்துல 5वां वचन के अंदर யெகூ அப்படின்னு வருகிறார். यहू करके एक व्यक्ति आता है, எலிஹு. एलीहू करके एक व्यक्ति आता அவன் है। தேவனுடைய ஒரு அன்பையும் वो प्रभु के एक प्रेम को அவருடைய வல்லமையையும் और उसके सामर्थ को மிகவும் அருமையாய் சொல்லுகிறார். बहुत अच्छे से ஓ, बताता அவர் है। நல்லவர், वो भला है, யாரையும் தள்ள वो மாட்டார். किसी को दूर नहीं அவர் करता, கிருபை நிறைந்த वो ஆண்டவர். अनुग्रह से भरा हुआ है। சுலோமித்தியாள் இந்த அன்பை விவரிக்கிறார். और सिलोमिती स्त्री जो है इस प्रेम को प्रकट करती है। உன்னத பாட்டு உண்மையிலே ஒரு காதல் கடிதத்தை போல இருந்தாலும் और श्रेष्ठ गीत एक प्रेम करने वाले के बीच में का पत्र के समान உண்மையிலே दिखाई அந்த दे। ரட்சிப்பை அனுபவித்த ஒரு சகோதரி அல்லது சகோதரனுடைய அந்த அன்பை, தேவனுடைய அன்பை புரிந்து எழுதியிருக்கிறது. और वो प्रभु के उस प्रेम को ठीक से पहचान कर उसके शब्द को उपयोग किया है। உண்மையிலேயே நரகத்துக்கு தப்புவித்த தெய்வத்தை பார்த்து அப்படி வர்ணிக்கிறார்கள். और वो नरक से बचाने वाले प्रभु को प्रेम करते हुए वैसे वो लिखते हैं। என் ஆத்மாவை தெய்வம் எப்படி விடுதலை ஆக்கி இருக்கிறார். मेरे आत्मा को प्रभु ने कैसे छुटकारा दिया। இயேசு மட்டும் உலகத்தில் வராதிருந்தார், केवल अगर यीशु इस दुनिया में नहीं आया होता, உலகத்தில் உள்ள எந்த ஒரு பரிசுத்தவான், दुनिया में कोई भी पवित्र பழைய व्यक्ति ஏற்பாட்டில் உள்ள புதிய ஏற்பாட்டில் உள்ள எந்த ஒரு மனிதனும் और नए नियम में या पुराने नियम में कोई भी व्यक्ति हो பரிசுத்த பட்டியலில் வரவே முடியாது. और पवित्र उस स्थान पर आएगा ही नहीं। இயேசுக்கு ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு यीशु का लहू गिराए जाने के बाद ஆதாம் காலம் வரை आदम के जमाने से கடைசி வரைக்கும், आखिर समय तक, கடைசி ரட்சிக்கப்பட்ட மனிதன் வரைக்கும் आखिर व्यक्ति उद्धार जो पाता है तब तक தேவனுடைய அன்பு இந்த உலகத்துல வழிந்தோடுகிறது. प्रभु का प्रेम इस दुनिया में ऐसे ही बह जाता இதை है। யாரு அறிந்து புரிந்து और கொண்டார்களோ इससे जो समझ जाते हैं அவர்களே இந்த அன்பை புரிந்து கொள்ள और முடியும். वही लोग इस प्रेम को समझ இது सकते हैं। உன்னதத்துக்குரிய ஒரு பாடல். और ये एक ऊपर का एक स्वर्ग का गीत है। ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு और प्रभु एक व्यक्ति को चुनकर ரட்சிக்கப்பட்ட உடனே उद्धार पाने के அவர் बाद சொல்கிறார், அங்க பழுது ஒன்றும் இல்லை, और वो कहता है वहां पर कोई कलंक नहीं है, அது பூரணமான அழகு वो உள்ளவர். एक परिपूर्ण सुंदरता का है, रूपवती। वो एक रूप का है। எப்படி தெய்வம் என்னை பார்க்கிறார் और कैसे प्रभु मुझे देखता है। யார் ஒரு மனிதன் உள்ளான இருதயத்திலே தெய்வத்தை நேசித்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்கள், और कौन उस प्रभु को स्वीकार करने के बाद अपने पाप को कबूल करके छोड़ देता है, கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? उन्हें प्रभु कैसे देखता ஒரு है? புதிய ஜீவனாக, एक नया जीवन के ஒரு रूप में, புறாவை போல. एक कबूतर के உன்னிலே समान। கபடம் இல்லை, और तुम में कोई कपट नहीं, உன்னிலே குறை இல்லை, तुम्हें कोई कमी घटी நீ नहीं, பூரண तुम அழகுள்ளவள். परिपूर्ण सुंदर का है। இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கிறார். यीशु हमें ऐसा देखता அவர் है, நல்லவர். वो भला है। எவ்வளவு பாக்கியம் உள்ளவர் நாம் பாருங்க. कितना धन्य है हम देखिए। ஆகவேதான் அத நம்ம தாவீது ராஜா इसीलिए दाऊद राजा அடிக்கடி ஹalleluya और बार बार कहता हालेलुया ஹalleluya हालेलुया, நன்றி சொல்கிறேன். धन्यवाद कहता நம்முடைய हूँ। அன்பை விவரிக்க முடியாது. आपके प्रेम को कोई बता नहीं सकता। அவர் அழுது ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அப்படியே கழுவி பரிசுத்தப்படுத்தி वो இருக்கிறார். अर्पण करके धन्यवाद कहने के समय पर प्रभु उसे धोकर शुद्ध करता தேவன் है। எப்படி அன்பு கூர்ந்தார்? प्रभु कैसे प्रेम करता है। ஏசாயா 53வது அதிகாரம் ऐसा 53 के अंदर 3रा वचन। அவரை பார்க்கும்போது அவரிடத்தை பார்க்கும்போது நாம் பார்க்கக்கூடிய அழகு அவரிடத்தில் हम இல்லாதிருந்தது. जब उसे देखते हैं तो उसको देखने लायक रूप नहीं है करके लिखा है। அப்படிப்பட்ட மிகவும் மோசமான நிலையை அடைந்திருந்தாலும் और वैसा एक परिस्थिति का स्वरूप उसका आने पर भी தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி प्रभु ने अपने प्रेम को प्रकट எப்படி किया। ஒரு மணவாட்டியை ரட்சிக்கிறார். और प्रभु कैसे अपने लोगों को उद्धार करता உன்னத है। பாட்டு புஸ்தகத்துல श्रेष्ठ गीत के अंदर 5வது அதிகாரம் 5वां अध्याय 9வது வசனம் 9वां वचन। ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினாலே விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். हे स्त्रियों में परम सुंदरी, तेरा प्रेमी और तेरा प्रेमियों के किस बात में उत्तम है।
तो क्यों हमको ऐसी शपथ डराती है। உன்னத பாட்டுல எருசலேமின் குமாரத்திகள், श्रेष्ठ गीत के अंदर है यरूशलेम की पुत्री பெயருக்காக கிறிஸ்தவர்கள், और केवल नाम के लिए मसीहा, சீயோன் குமாரத்தி, सियोन की पुत्री, இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவர். यीशु मसीह के लहू से धोए गए। இப்போ எருசலேமின் குமாரத்திகள் என்ன சொல்றாங்க? अब यरूशलेम की स्त्रियां क्या कहती है? இந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல பேரை பார்க்கலாம். इस जगह पर एक अच्छा नाम देख 6வது सकते हैं। அதிகாரம் 13வது வசனம். 6 अध्याय के अंदर 13वां वचन। திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா लौट आ हे सिलोमीन लौट आ कि हम तुझ पर दृष्ट करें। இப்ப எருசலேமின் குமாரத்திகள் சுலோமித்தியாளை பார்த்து பேசுகிறார்கள். अब जो यरूशलेम की पुत्रियां सुलेमीनी को देखकर कहते हैं, என்ன எதனால உன் நேசரை நேசிக்கிறாய்? क्यों तू अपने प्रिय से प्रेम करती है? என்ன நடக்க தெரியுமா? यहाँ पर क्या हो रहा இதை है? மிகவும் தெளிவுபடுத்த बहुत வேண்டும். ठीक से अगर बताना है, ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியாக இதை விளக்குகிறார். और एक प्रभु का व्यक्ति इसे एक अच्छे कहानी के रूप में बताता है। தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? प्रभु ने अपने प्रेम को कैसे प्रकट किया। சுலோமித்தி எப்படி தெய்வத்தை முழு இதயத்தோட நேசிக்கிறார். सिलोमिती कैसे प्रभु को पूरे हृदय से स्नेह करती உங்களுக்கு है। தெரியும், சாலமன் ராஜாவை பற்றி பார்க்கும்போது आप जानते हैं जब सुलेमान राजा के बारे में हम देखते हैं, பிரசங்கி 2வது அதிகாரம் और சபோபதேசம் सबोपदेश का 2रा अध्याय 4வது வசனத்திலிருந்து 10 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, और उसके 4थे वचन से लेकर 10 वचन तक अगर देखते சாலமோன் हैं, தன்னுடைய தான் செய்த எல்லா காரியங்களையும் சொல்லி இருக்கிறார். और सुलेमान ने अपने सारे बातों के बारे में वहां पर कहा है, யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்திருக்கிறார். और कोई जो कह नहीं सकता वैसे कार्य को उसने किया है। குறைவில்லாத செல்வம், बिना किसी कमी घटी का குறைவில்லாத धन, ஞானம், बिना किसी कमी घटी का எல்லாம் ज्ञान, நிறைவாய் இருந்தது. और सब वहां पर भरपूर था। சாலமன் சொல்கிறார், என்னுடைய இருதயத்தில் எதை வாஞ்சித்தேனோ அது ஒன்று நான் குறை வைக்கவில்லை, செய்து முடித்தேன். और सुलेमान कहता है, मेरे मन में मैंने जो भी इच्छा किया उस पे किसी पे कमी घटी नहीं रखी, सब कुछ पूरा எத்தனை किया। மாளிகைகளை கட்டினார், कितने महान महान जो भवनों को बनाया, குளங்களை வெட்டினார். कितने ही कुआं खोदे हैं। நாம் நினைத்து பார்க்க முடியாத பெரிய பெரிய வேலைகளை சாலமன் செய்தார். और मैं जो विचार नहीं कर सकता वो सारे कार्य को सुलेमान ने किया। 700 மனைவி இருந்தார்கள், 700 पत्नियां थी, 300 மறுமனையாட்டிகள் और இருந்தார்கள். 300 रखेल थी। அது மட்டுமல்ல, और इतना ही नहीं, 2 நாளாகமும் 9வது அதிகாரத்துல दूसरा इतिहास का 9वां अध्याय 15-16 சொல்லி இருக்கிறது. 15 और 16 पर लिखा है, நிறைய கேடகங்களை அவன் செய்து வைத்திருந்தான். और தங்கத்தினால, बहुत सारे डाल को उसने बना के रखा था, தங்கத்தினால செய்து வைத்தான். और वो सोने की डाल थी, கேடகம் 200க்கு அதிகமான கேடகம். और करीब 200 के ऊपर ढाल बनाए थे। அவர் பெரிய ரதம் வைத்திருக்கிறார். और उसने एक बहुत बड़ा रथ அது रखा था, முழுவதும் தங்கத்தால் और वो அலங்கரிக்கப்பட்டது. पूरा सोने से श्रृंगार किया हुआ, அலங்காரமான துணிமணி, और श्रृंगार किया हुआ वस्त्र, அவனுடைய குதிரை தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. और उसका जो घोड़ा है वो भी सोने से ढका हुआ, அவனுடைய குதிரையினுடைய முகம், அவனுடைய எல்லாமே தங்கம். और उसका सोने का जो घोड़े के मुंह पर सोने का ढका हुआ एक रूप था, ரதம் மிகவும் அருமையா தங்கத்தால और அலங்கரிக்கப்பட்டது. रथ को बहुत ही सुंदर सोने से ढका हुआ बनाया 200க்கு गया। அதிகமான சிப்பாய்கள் தங்க கிரீடங்களை வைத்து பட்டயங்களை பிடித்து அவங்க கையில வச்சிருக்கிற அந்த கேடகம் தங்கத்தினால செய்திருக்கிறது. और करीब 200 सिपाही सोने के मुकुट, सोने के तलवार और सोने के ढाल को लेकर खड़े हैं। இவர்கள் எல்லாரும் அந்த ராஜாவுக்கு முன்பாக போகிறார்கள். और ये सब राजा के आगे चलते हैं। சாலமோன் அந்த பெரிய ரதத்திலே இருக்கிறார். और सुलेमान उस रथ के अंदर बैठा है, முழுவதும் தங்கத்தால் और वो அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. पूरे रथ से रथ को भरपूर करके श्रृंगार किया அவர் हुआ है। வருஷத்துக்கு ஒரு முறை லீபனோன் வரத்துக்கு அவர் போகிறார். और वो साल में एक बार लिबनोन के जगह पर जाता है। காலையில் அவர் 7 மணிக்கு 7-8 மணிக்கு அரண்மனையிலிருந்து அவர் புறப்படுகிறார். और वो करीब सुबह 7 या 8 बजे के करीब वो अपने महल से निकल कर जाता है, ரோடு முழுவதும் பப்ளிக் நிக்கிறாங்க. और पूरे रास्ते पे लोग खड़े हैं ராஜாவை பார்க்கும்படி. राजा को देखने के लिए। தங்க ரதத்தில் இருக்கிறார். वो सोने के रथ पर है, முழுவதும் தங்கம், पूरा सोने से ढका है, கேடகம் தங்கம். और उसका डाल सोने का है। அப்படி மேற்க இருந்து போகும்போது கிழக்க இருந்து சூரிய பிரகாசத்துல எப்படி இருக்கும் பாருங்க. अब वो जब पश्चिम से जाता है तो पूरब का सूरज उसके ऊपर कैसे लगता
चमकता ஒரு रहेगा பெரிய பிரகாசம், और वो वहां पर से एक बहुत बड़ा ஒரு चमक, பெரிய பரலோகமே இறங்கி வந்த போல இருக்கிறது. वो एक स्वर्ग उतर के आने के समान है। லட்சக்கணக்கான அவனுடைய ஜனங்கள் ரோட்ல இந்த பக்கம் நிறைந்து அவனை பார்த்து தெண்டலிட்டு பணிகிறார்கள். लाखों लोग रास्ते पे ये भाई और दाई तरफ खड़े रहकर उसकी ओर देख रहे हैं। அந்த நேரத்துல और उस समय पर யாராவது அவருக்கு தேவைப்பட்டால், अगर उसको किसी का जरूरत पड़े, ஆண்களோ பெண்களோ, और या पुरुष या स्त्री, சாலமோன் ராஜா அதை எடுத்துக்கொள்வார். और सोलोमन राजा उन्हें ले लेता है। அப்படி பார்க்கும்போதுதான் वैसे देखने के समय पर இதுல வருகிற சுலோமித்தியாள் என்கிற ஒரு சகோதரி அந்த லைன்ல இருந்து பார்க்கிறார். और वहां पर खड़ी रहने वाली सिनोमिती स्त्री वहां पर देख அவ रही है। மிகவும் அழகானவள். वो बहुत ही सुंदर है। ராஜா அவளை பார்த்து விட்டார். राजा ने उसे देखा யார் என்று விசாரிக்கிறார். और कौन करके पूछता है। அவர் சொல்லுகிறார்கள், உங்களுடைய திராட்சை தோட்டத்திலே நீர் குத்தகைக்கு விட்டிருக்கிறீர் அல்ல, அவங்களுடைய சகோதரி தான். और जो अपने दाग की बारी में जिसे काम के लिए रखा है उसकी बहन है। நீங்க கடைசி அத்தியாயத்துல பார்க்கலாம். अब आखिर अध्याय में देख सकते அவருக்கு ஒரு हैं। திராட்சை தோட்டம் இருக்குது, அது குத்தகைக்கு விட்டிருக்கிறார். और उसको वहां पर एक दाग का बारी है, उसको उसे संभालने के लिए दिया है। அவருடைய பணத்தை வாங்குவதற்கு போவார். और उसके पैसे को ही लेने के लिए जाता ஜனங்கள் है। நின்று பார்க்கிறார்கள். लोग खड़े रहकर देखते கூட்டத்துக்கு हैं। மத்தியில் சுலோமித்தியாள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவளா இருக்கிறார். और उस बीच, उस झुंड के बीच में सुलेमानी जो है बहुत सुंदर दिख रही है। சாலமோன் அவளை திருமணம் செய்வதற்காக அழைக்கிறார். और सुलेमान उसे शादी करने के लिए बुलाता है, ஆனால் அவள் அதை மறுத்து விட்டார். लेकिन उसने उसे इनकार कर दिया। சகோதரர் எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, सारे भाइयों ने कह कर देखा, அவ கேட்கவே இல்லை. उसने नहीं सुना। முதல் அதிகாரம் உன்னத பாட்டு முதல் அதிகாரம் श्रेष्ठ गीत का पहला अध्याय 5வது வசனம் வாசிக்கலாம். 5वां 5 वचन 6வது पढ़ेंगे। வசனமும் எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. हे यरूशलेम की पुत्रियों, मैं काली तो हूँ परंतु सुंदर हूँ, केदार के तंबुओं के और सुलेमान के पर्दों के तुल्य हूँ। मुझे इसीलिए न गुर की मैं सांवली हूँ, क्योंकि मैं धूप से झुलस गई। मेरे माता के पुत्र मुझसे अप्रसन्न थे, उन्होंने मुझको दाग की बारी की रखवाली बनवाया, परंतु मैंने अपनी निज दाग की बारी की रखवाली नहीं இந்த की। தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், ये प्रभु का व्यक्ति कहता है। சாலமோன் ராஜாவுடைய திருமணத்துக்கு சுலோமித்தியாள் சம்மதியாததனால और सोलोमन की शादी करने के लिए इनकार करने के ஆடு कारण மேய்த்துக் கொண்டிருந்த இந்த சுலோமித்தியாளை और भेड़ बकरी चराने वाले इस அவருடைய सिलोमिनी को சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து திராட்சை தோட்டத்துக்கு காவல் காக்கும்படி வைத்தார்கள். और उसके भाइयों ने मिलकर उसको दाग की बारी को संभालने वाली रखवाली करने के लिए ஆகவே भेजा। நான் அழகா இருந்தாலும் கருப்பா இருக்கிறேன், और इसलिए मैं सुंदर हूँ तो भी काली हूँ, என்னுடைய சகோதரர் என்னை அப்படி திராட்சை தோட்டத்துக்கு காவல் காக்க வைத்தார்கள். और मेरे भाइयों ने मुझे दाग की बारी की रखवाली करने के அவள் लिए छोड़ முடியாது दिया। என்று சொல்லிவிட்டார். उसने नहीं हो सकता करके இப்பொழுதுதான் कह दिया। கேட்கிறார்கள் எருசலேமின் குமாரத்திகள், तब यरूशलेम की स्त्रियां पूछती है, எதனால நீ அந்த நேசரை விரும்புகிறாய்? और किस लिए तू उस प्रभु से प्रेम करती है? மற்ற நேசரை பார்க்கில் உன் நேசர் எதிலே விசேஷித்தமானவர்? और दूसरे चीजों से बढ़कर तेरा प्रिय क्या इतना क्या प्यारा है? உன்னத பாட்டு 5:10 சொல்லுகிறது, और श्रेष्ठ गीत के अंदर 5:10 में लिखा என் है, நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், और मेरा प्रेमी गोरा और लाल सा है, 10,000 பேரிலும் அவர் சிறந்தவர். वह 10,000 में उत्तम है। அந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், और वो प्रभु का व्यक्ति कहता है, சுலோமித்தியாள் வேலை திராட்சை தோட்டத்துக்கு காவல் அல்ல, और सुलेमित्या की काम जो है वो दाग की बारी அவள் தன்னுடைய संभालना नहीं, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். वो अपने भेड़ के बकरियों को चरा रही பழைய थी। ஏற்பாட்டுல தெரியும், और पुराने नियम में पता है யாக்கோபனுடைய குமாரத்திகள் ஆடுகளை மேய்த்தார்கள். याकूब की बच्ची जो है वो भेड़ बकरियां चरा रहे थे। மோசேனுடைய மாமாவுடைய பிள்ளைகள் பெண்கள் ஆடு மேய்த்தார்கள். और मूसा का जो ससुर, उसके जो पत्नी और उसके बहन ने वहां पर भेड़ அதே बकरियां போல चलाई। இந்த சுலோமித்தியாளும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். उसी प्रकार सिनोमी भी वहां पर भेड़ बकरियां चरा रही எந்த थी। இடத்துல? லீபனோன் இடத்துல. कहां पर? लिबनोन में। அது மிகவும் குளுமையான ஒரு இடம், और बहुत ही ठंडा मौसम மிகவும் रहता है, அருமையான ஒரு இடம். बहुत ही
अच्छा जगह है। அங்கே தன்னுடைய ஆடுகளை மேய்த்து वहां पर वो अपनी भेड़ बकरियां चरा रही மத்தியான थी நேரத்துல ஒரு பெரிய மரத்தடியிலே தன்னுடைய மந்தையை மடக்கி और वहां पर धूप में एक चाव के बीच में वो एक जगह पर ठहर कर சுலோமித்தேல் அப்படியே ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தூங்கி விட்டாள். और वो उस पेड़ के नीचे बैठकर वहां पर सो गई। திடீரென்று ஒரு ஆள் வந்து தட்டி எழுப்பினார்கள். अचानक एक व्यक्ति ने आकर उसे उठाया எழும்பி பார்த்தால் और उठकर देखा ஒரு பெரிய சிங்கத்தை கொன்று கீழே போட்டிருக்கிறது. और एक बहुत बड़ा सिंह को मार डाला गया ஒருவர் பக்கத்துல இரத்த கோரையோடு நிற்கிறார். और एक व्यक्ति लहू से भरकर वहां पर खड़ा है। சுலோமித்தேல் சொல்லுகிறார், सुलेमिनी कहती है என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்த என் நேசர், और मेरे आत्मा को मरण से बचाने वाला मेरा प्रिय நரகத்துக்கு தப்பித்தவர் और नरक से मुझे बचाने वाला இயேசு என் நேசர், यीशु मेरा प्रिय है। என் ஜீவனை மீட்டுக் கொண்டார். मेरा जीवन को प्रिय करने प्यार அந்த करने वाला சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னை और தப்புவித்தார். वो सिंह के मुंह से मुझे बचा लिया, நரகத்துக்கு என்னை தப்புவித்தார். नरक से मुझे बचा लिया இயேசுவுக்கு என்னை கொடுத்து விட்டேன். और यीशु को मैंने अर्पण कर दिया। ஆகவே இந்த சாலமோனுக்கு இருதயத்தில் இடமில்லை. इसलिए इस सुलेमान के लिए मेरे जीवन में कोई जगह இயேசு नहीं। கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்ட பவுல் சொல்லுகிறார், यीशु मसीह के प्रेम को समझने वाला पौलुस कहता है, அவர் என்ன சொல்றார் பாருங்க, वो क्या कहता है देखिए, ரோமர்கள் நிருபத்துல रोमियों का किताब 7வது அத்தியாயம் 7वां अध्याय ரோமர் 8வது அதிகாரம் रोमियों का 8वां अध्याय 36வது வசனத்துல 36वें वचन के अंदर நரகத்துக்கு விடுதலையாக்கப்பட்ட பவுல் சொல்லுகிறார், और नरक से बचाए जाने वाला पौलुस कहता है, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. मसीहा के प्रेम से मुझे कोई अलग नहीं कर सकता। இயேசு ஒருவரே என்னை நரகத்துக்கு தப்பிவித்தார். यीशु एक ही मुझे नरक से बचाया है। இயேசு மட்டும் இந்த உலகத்துக்கு வரல. केवल यीशु इस दुनिया में नहीं आया होता நம்முடைய பாவம் நம்முடைய நரகத்துக்கு நேரா தள்ளி இருக்கு. और मेरा पाप मुझे नरक की ओर ढकेल दिया होता விடுதலையே கிடையாது. और कोई छुटकारा नहीं। ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், इसलिए पौलुस कहता है, இந்த உலகத்துல என்னது இருந்தாலும் சரி, इस दुनिया में कुछ भी क्यों ना रहे, என்னை நேசிக்கிற நேசராய இயேசுவின் அன்பை விட்டு और मुझसे प्रेम करने वाले उस प्रेमी परमेश्वर को छोड़कर சாலமோன் பிரிக்க முடியாது. सुलेमान मुझे अलग नहीं कर सकता। உபத்திரவமோ வியாகுலமோ பிரிக்க முடியாது. तकलीफ या दुख मुझे अलग नहीं कर துன்பமோ सकता பசியோ நாசமோசமோ என்னை பிரிக்க और முடியாது. कोई कष्ट या दुख मुझे प्रभु से अलग नहीं कर सकता। எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். सबसे बढ़कर यीशु ने मुझसे प्रेम किया। அதனாலதான் சுலமித்தால் என் நேசருக்கு நான் கொடுத்து விட்டேன். इसीलिए सुलेमिनी कहती है, मेरे पर प्रेमी को मैंने दे दिया சாலமோனுக்கு என்னிடத்துல இருதயத்துல இடமே இல்லை. और उस सुलेमान को मेरे हृदय में कोई जगह नहीं। கர்த்தர் நல்லவர், प्रभु भला है, அவர் இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார். वो लहू को गिराकर मुझे बचा लिया। ஒரு முறை மோசே சொல்லுகிறார், एक बार मूसा कहता है, ஆண்டவரே நான் உம்முடைய சத்தத்தை கேட்கிறேன், हे प्रभु मैं आपकी आवाज प्रशंसा को महसूस உம்முடைய करता முகத்தை நான் हूँ, பார்க்க வேண்டும். लेकिन आपके चेहरे को नहीं கர்த்தர் என்ன देखना சொன்னார் चाहता தெரியுமா? हूँ। प्रभु ने क्या कहा, என்னை பார்த்து ஒரு மனிதன் உயிரோடு இருப்பது, मुझे देखने के बाद कोई भी मनुष्य जीवित नहीं रह सकता, ஆனால் என்னுடைய முதுவை நீ பார்க்கலாம், इसीलिए तू मेरे पीठ को देख என்னுடைய सकता பின் है, சைடை பார்க்கலாம். मेरे पिछले भाग को देख सकता है। ஆண்டவர் அப்படியே கடந்து போகிறார். और प्रभु उसके आगे निकल कर பைபிள் जाता சொல்கிறது, है என்னிடத்துல ஒரு இடம் இருக்கிறது, और मेरे पास एक स्थान है அதுதான் பிளக்கப்பட்ட கன்மலையாகிய இயேசு. और वही वो खुला हुआ एक पर्वत है அந்த இயேசுநாதருடைய கல்வாரி சிலுவையிலே பக்கத்துல நீ நின்றால் और उस कलवरी क्रूस के पास यदि तू खड़ा என்னுடைய रहे, முகத்தை நீ காண முடியாது, मेरे चेहरे को तू नहीं देख என்னுடைய सकता, பின்பாகத்தை நீ பார்க்கலாம். मेरे पीछे के भाग को तू देख மோசே पाएगा। தேவனுடைய பின் சைடை பார்த்தார். मूसा ने ये प्रभु के पीछे के भाग को देखा। சரித்திரம் சொல்லுகிறது, इतिहास कहता है, ஏசாயா 53ல எழுதப்பட்ட அவ்வளவு காரியத்தையும் மோசே பார்த்திருக்கிறார். यशाया 53 के अंदर लिखा हुआ सारे बातों को मूसा ने देख लिया। மோசே பேக் சைடை பார்த்தார். मूसा ने पिछले भाग को देखा இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு और यीशु का அவர் प्रेम கல்வாரி சிலுவையிலே மரித்தது, कलवरी क्रूस पर जो मर गया அவருடைய था முகத்தை துப்பி और அசிங்கப்படுத்தினார். उसके चेहरे पर थूका और उसे वहां पर नीचा दिखाया அவருடைய முள்முடி சூட்டி அவரை மிகவும் கொடூரமாய் அடித்தார்கள். और उसके सर पर कांटों का मुकुट से उसे और तकलीफ पे இதுதான் डाला।
தேவனுடைய மகிமை. और ये प्रभु की महिमा இந்த है। மகிமை தான் என்னை விடுதலை ஆக்கி ये இருக்கிறது. महिमा ने मुझे छुटकारा दिया है। சிலோமித்தியாள் சொல்லுகிறார், सिलोमिनी कहती ஆகவே है, நான் என் நேசருக்கு என் இருதயத்தை கொடுத்து விட்டேன். इसलिए मैंने अपने प्रिय प्रभु को अपने हृदय को வேற दे दिया யாருக்கு என்னுடைய இருதயத்தில் இடம் और இல்லை. किसी के लिए मेरा हृदय नहीं है। யோபு சொல்லுகிறார், अयुब कहता है 10வது அதிகாரத்துல 10वां अध्याय 20வது வசனம் வாசிக்கலாம். 20वां वचन पढ़ेंगे। யோபு 10:20. अयुब 10 என் उसके अंदर நாட்கள் 20। கொஞ்ச காலம் அல்லவோ கொஞ்சமல்லவோ காரிருளும் மரணாந்தரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்து ஒழுங்கில்லாத மரணாந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளுமாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றார். क्या मेरे दिन थोड़े नहीं, मुझे छोड़ दे और मेरी ओर से मुंह फेर ले कि मेरा मन थोड़ा शांत हो जाए, इससे पहले कि मैं वहाँ जाऊँ जहाँ से फिर न लौटूंगा, अर्थात अंधियारे और घोर अंधकार के देश में जहाँ अंधकार ही अंधकार है। மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை யோபு சொல்லுகிறார். मरण के बाद क्या होगा इसके बारे में अय्यूब कहता காரிருளும் है। மரண அந்தகாரம் உள்ள ஒரு இடம், और जो अंधकार से भरा हुआ, अंधकार से भी अंधकार का எல்லாம் स्थान, இருள உள்ள இடம், सब कुछ अंधकार है போனால் திரும்பி வர முடியாத ஒரு இடம். और एक ऐसा स्थान जहां जाने पर लौट कर नहीं आ அப்படிப்பட்ட सकते। இடத்துக்கு போறதுக்கு முந்தி वैसे स्थान पर जाने के पहले என் தேவன் என்னை சந்திக்கிறார். मेरा प्रभु मुझे वहां पर से मुलाकात ஆகவே करता என்னை है। கொன்று போட்டாலும் சரி, इसलिए मुझे मार भी डालो, நான் இந்த தெய்வத்தை விடவே மாட்டேன். मैं इस प्रभु को नहीं छोड़ूंगा। இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் यीशु को जो नहीं स्वीकार करते பெரிய हैं நரகத்திலே தள்ளப்பட और போகிறார். एक बहुत बड़े नरक में डुबे जाएंगे। நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, बहुत सारे लोग क्या सोचते हैं, வேதனை தாங்க முடியல, तकलीफ सहन नहीं होगा, தற்கொலை செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விடும். अगर हम अपने आप को घात करके मर जाएं तो सब खत्म हो जाएगा। தற்கொலை உடனே என்ன நடக்கும்? और तो मरण के बाद क्या होगा? உங்களுக்கு தெரியுமா? சாது சுந்தர சிங் சொல்லுகிறார், साधु सुंदर सिंह कहते हैं உலகத்துல அநேக கண் குருடாய் இருக்கிறார்கள், बहुत सारे लोग दुनिया में अंधे हैं, நிறைய பேர் நடக்க முடியாம இருக்காங்க, बहुत सारे लोग लंगड़े हैं, பேச முடியாம இருக்காங்க, बातें नहीं कर सकते, சிந்திக்க முடியாம सोच இருக்காங்க, नहीं सकते, பைத்தியக்காரங்களா இருக்காங்க. पागल के समान हैं। இதெல்லாம் உலக பிரகாரமான இந்த சரீரம். और ये सब दुनिया का रीति का शरीर है, ஆனா ஆவிக்குரிய சரீரம் அப்படி அல்ல. लेकिन आत्मिक शरीर वैसा नहीं। மரித்த பிறகு मरने के बाद உன்னுடைய சரீரம் எல்லாம் தெளிவாய் தெரியும். और तुम्हारा बात सब कुछ प्रकटीकरण में दिखेगा। மரித்த பிறகு பைத்தியம்லாம் இருக்காது, और मरने के बाद पागलपन नहीं रहेगा, குருடெல்லாம் இருக்காது, अंधा नहीं रहेगा, செவுடெல்லாம் இருக்காது. या बहरा ना होगा, உன்னுடைய ஆத்துமா மிகவும் தெளிவாய் और இருக்கும். तुम्हारा आत्मा सब कुछ प्रकटीकरण में ஒருவர் दिखेगा। சொல்கிறார் சாவும்போது, एक व्यक्ति मरने के समय पर "ஓ, कहता है, நான் இருளான இடத்துக்கு போய் और கொண்டிருக்கிறேன், मैं एक अंधकार के स्थान पर जा रहा हूँ, என்னால முடியல." मुझसे नहीं होगा। இன்னொருவர் சொல்லுகிறார், और एक व्यक्ति कहता है, பாரம் தாங்க முடியல, और मैं बोझ नहीं उठा पा रहा, எங்கேயோ போகுது வண்டி, कहीं तो मैं जा रहा हूँ இருளான ஸ்தலத்தை एक பார்த்து போகுது. अंधकार के रास्ते ஆனா पर। பரிசுத்தவான்களோ लेकिन पवित्र लोग மிகவும் அருமையாக, और बहुत ही நான் प्रेम से வெளிச்சத்தை பார்க்கிறேன், मैं उज्याले को देखता हूँ, தேவதூதர்களை பார்க்கிறேன், स्वर्गदूत को देखता हूँ। கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும். हे प्रभु मुझे स्वीकार कर। இப்படிப்பட்ட இந்த நிலையில இருந்து ऐसे रहने वाले परिस्थिति पर சுலமித்தியாள் சொல்லுகிறார், सुलेमिनी कहती என்னை है, விடுதலை ஆக்கின இயேசுவானவர், मुझे छुटकारा देने वाला यीशु, என்னுடைய ஜீவனை காப்பாற்றின मेरे ஆண்டவர், जीवन को संभालने वाला, ஒரு बचाने சிங்கத்தை वाला, கொன்று एक போட்டார். सिंह को मार डाला, இயேசு இரத்த கொறையோடு கல்வாரி சிலுவையிலே பார்த்தது போல நான் பார்த்தேன். और यीशु को जैसे कलवरी क्रूस पर देखते हैं वैसे मैंने देखा। ஆகவே எல்லா நேசரை காட்டிலும் और इसलिए सारे प्रिय से बढ़कर நேசர் 10,000 பேரிலும் சிறந்தவர். और मेरा प्रिय 10,000 में भी उत्तम है। இன்னைக்கு இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு आज ஜனம், यीशु को स्वीकार नहीं करने वाले, ரட்சிக்கப்படாத ஒரு ஜனம், उद्धार नहीं पाने वाले, பெயருக்காக கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தவர்கள் केवल नाम के लिए मसीहा बनकर रहने மிக वाले மிக துக்கத்தை அனுபவிப்பார்கள். बहुत बड़े दुख उठाएंगे। ஆண்டவர் முதலாவது ஒரு ஸ்டோரியை சொல்லி प्रभु ने पहले से एक कहानी को बताया, லூக்கா 16வது அதிகாரத்துல लूक 16वां अध्याय के अंदर। செத்து போன ஒரு ஐஸ்வர்யவான் और मर जाने के बाद एक अमीर व्यक्ति, தெளிவுள்ளவனாய் இருக்கிறான், और वो ध्यान, उसका ध्यान ठीक से அவருக்கு है, அடையாளம் தெரிகிறது. उसको पहचान भी ஓ, होता அந்த है। பரதீசிலே ஒரு மனிதன் இருக்கிறான், और उस परदेश पर एक व्यक्ति है, நீதிமான் இருக்கிறான், वहां पर धर्मी है, நானோ வேதனைப்படுகிறேன், मैं तो तकलीफ पे எனக்கு हूँ, 5 சகோதரர்கள் உண்டு, मेरे 5
भाई हैं அவர்களும் பாவிகள், और वो भी पापी हैं। அவங்களும் செத்தா இங்க தான் वो வருவாங்க. भी मर जाएंगे तो यहाँ आ ஐயோ அவங்க जाएंगे, இங்க வரக்கூடாது. वो यहाँ नहीं आना யாராவது போய் चाहिए। சொல்லுங்க. कोई उन्हें जाकर कह दे। இதை வந்து புரிந்து கொள்ளணும். उसे समझना है மரணத்துக்கு பிறகு मरण के बाद உனக்கு தெளிவு உண்டாகும், और तुम्हें एक प्रकटीकरण मिल जाएगा, அடையாளம் தெரியும், तुम पहचान सकोगे, இருக்கிற இடம் தெரியும், रहने वाला स्थान पता போகிற வழி चलेगा, தெரியும், जाने वाला रास्ता पता चलेगा எல்லாவற்றையும் அனுபவிக்கும். और सब कुछ महसूस தப்பவே करोगे, முடியாது. लेकिन बच नहीं இதை सकते। அறிந்த யோபு சொல்லுகிறார், इसको जांचने என் जानने वाला தேவன் यूं என்னை कहता கொன்று है, போட்டாலும் मेरा प्रभु मुझे मार भी डाले, நான் அவரை விட்டு விலகுவதே இல்லை. मैं उससे दूर नहीं जाऊंगा। பவுல் அதைத்தான் पौलुस சொல்லுகிறார். भी यही कहता है, இந்த சரீரத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் इस சரி, शरीर में कितना भी तकलीफ क्यों ना அந்த जाए, மகிமையான நாளை நான் उस எதிர்பார்க்கிறேன். महिमा के दिन के लिए मैं इंतजार ஆகவே करूंगा। தற்கொலை செய்து கொண்டவர்கள் மிகவும் பரிதாபமாய் और இருப்பார்கள். इसलिए जो अपने आप को घात करके मार डालते हैं वो बहुत ही दुख उठाएंगे, அவர்களுக்கு விடுதலையே கிடைக்காது, उनके लिए कोई छुटकारा नहीं பெரிய मिलेगा, துக்கத்தை அனுபவிப்பார்கள். बहुत बड़े दुख उठा। தற்கொலை செய்து கொண்ட ஒவ்வொரு ஆத்மாக்கள், और जो अपने आप को घात कर मार डालने वाला हर एक ஐயோ आत्मा, நான் உயிரோடு இருந்தால் நல்லமாய் இருக்கும், अगर मैं जीवित रहता तो भला होता, எப்படியாவது ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள कैसे முடியும். ना कैसे एक उद्धार को पालूंगा। இயேசு வைத்திருக்கிற ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. यीशु का दिया हुआ उद्धार साधारण नहीं है। கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனுள்ள ஒரு மார்க்கம். मसीहा का जीवन एक जीवन का मार्ग है, மரித்த பிறகு என்னை ஜீவனுக்கு நேராய் और நடத்தும். मरने के बाद मुझे नित्य जीवन की ओर ले जाता है। எத்தனை பேர் இதை அசால்ட்டா நினைக்காங்க பாருங்க. कितने लोग इसे तुच्छ जानते हैं। கிறிஸ்தவர்கள் எல்லாம் நன்மை செய்கிறார்கள். मसीहा के लोग भलाई करते हैं, எதற்காக எதிர்ப்பு? किसके लिए इसका विरोध करते हैं? அவர்கள் செய்யவில்லை, वो नहीं करते, லூசிபர் செய்கிறான், लूसीफर करता है, சாத்தான் செய்கிறான். शैतान करता ஜனங்களை है, எப்படியாவது நரகத்திலே கொண்டு போக வேண்டும். लोगों को कैसे ना कैसे नरक पे ले நான் जाए, வேதனைப்படுது, அதோட இவனையும் கொண்டு போகணும். और मैं तकलीफ उठाता हूँ इसके साथ इसे भी ले जाऊं, அதனாலதான் எதிர்ப்பு. इसीलिए तो ये तकलीफ है। சாராய கடைக்கு போனா யாரும் தடை செய்ய மாட்டாங்க, अगर दारू के दुकान में जाएगा तो कोई आपको नहीं रोकेगा, திருட்டுத்தனம் பண்ணா யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, या कोई आप चोरी करोगे तो आपको कोई इनकार न करेगा, வீட்டுக்குள்ள சண்டை போட்டா யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. घर के अंदर झगड़ा करोगे तो भी कोई नहीं ஆனா देखेगा, வேதத்தை பார்த்தால், लेकिन कलाम को देखोगे, இயேசுவை பார்த்தால், यीशु को देखोगे, கிறிஸ்தவனா மாறினா मसीहा को देखोगे, பிடிக்கவே பிடிக்காது, उन्हें पसंद नहीं आएगा சத்துரு அதை செய்கிறான். और वो शत्रु करता है। ஆனா சுலோமித்தியாள், लेकिन सुलोमिनी எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், मेरे लिए जीवन देने वाला அவர் प्रभु, என் நேசர், और वो मेरा प्रिय है, அவரை நான் ஏற்றுக்கொள்வேன், और उसको मैं स्वीकार करती हूँ, அவருக்கே என் இருதயத்தை और கொடுத்து उसके விட்டேன். लिए ही मैं अपना हृदय ஒரு देती வசனம் हूँ। வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 21வது அதிகாரம் और 21वां अध्याय 3, 4, 5 வாசிக்கலாம். 3, 4 और 5 पढ़ेंगे। மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். போதும் வாசிக்கலாம். 3வது வசனம். फिर मैंने सिंहासन में से किसी को ऊंचे शब्द से यह कहते हुए सुना, देख परमेश्वर का डेरा मनुष्य के बीच में है, वह उनके साथ डेरा करेगा और वे उसके लोग होंगे और परमेश्वर आप उनके साथ रहेगा और उनका परमेश्वर होगा। இயேசு கிறிஸ்து சொல்கிறார், यीशु कहता है, மனுஷர்களுக்கு மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன், मनुष्य के बीच में मैं रहूंगा, அவர்கள் என்னை நேசித்தால், और वो यदि मुझसे प्रेम करें நான் ஒரு ரட்சிப்பேன், मैं उन्हें वो उद्धार ஒரு करूंगा, மறுவாழ்வு உண்டு, और उनके जो पुनर्दान और का परलोकम जीवन उंडे। है, एक स्वर्ग है। 4வது வசனம் சொல்கிறது, और 4था वचन में लिखा அவருடைய है, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், वह उनकी आंखों से सब आंसुओं को पोंछ இனி डालेगा, மரணம் இல்லை, और उसके कोई अब मृत्यु नहीं, துக்கம் இல்லை, और कोई दुख नहीं, அலறுதல் இல்லை, ना विलाप है, வருத்தம் இல்லை, ना कोई पीड़ा होगी, பழையதெல்லாம் ஒழிந்து போயிற்று, पिछला सब कुछ निकल जाएगा, எல்லாம் புதிதாய். सब कुछ नया होगा। இந்த நல்ல உயிரோடு இருக்கும்போது और सब जब जीवित हैं, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், यीशु को स्वीकार कीजिए, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु को स्वीकार இயேசு कीजिए। இல்லாம நீ ஒரு நாளும் ஆறுதல் அடைய முடியாது. यीशु के बिना तुम तसल्ली नहीं पा सकते। இப்போ தெம்பு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் செய்யலாம், अब तुम्हारे पास पैसा होगा, सामर्थ्य होगा, सब कुछ कर ஆனா सकते हो, எப்பொழுது ஜீவன் பிரியுமோ लेकिन जब तुम्हारा जीवन निकल जाए நிச்சயம் அடைந்து கொள்வார், और तू एक अपना खुद के विचार में आ जाएगा முழுமையான சாயலை நீ பெற்றுக் கொள்வார், और एक अच्छे रूप को पालेगा, அடையாளம் தெரியும், और रूप बदल என்ன रूप நடக்கிறதுன்னு தெரியும், क्या होगा करके पता எங்க चलेगा, போறோம்னு தெரியும். कहाँ जाएगा करके पता चलेगा। அதுக்கு முந்தி இயேசுவை நேசிப்போம். उसके पहले यीशु से प्रेम करेंगे। இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னை விடுதலை यीशु मसीह
एक ही मुझे छुटकारा दे सकता கர்த்தர் है। நல்லவர், प्रभु भला है, இயேசு நல்லவர், यीशु भला है, அவர் ஜீவனையே और கொடுத்தார். उसने जीवन को दिया கல்வாரி है சிலுவையில कलवरी क्रूस அவர் पर। ரத்தம் சிந்தி அவர் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் और जब कलवरी क्रूस पर वो वहां पर क्रूस पर लटक रहा இயற்கை था முழுவதும் கண்ணீர் வடிக்கிறது. और पूरा सृष्टि रोने लगा, சூரியன் அப்படியே மறைந்து விட்டது. सूरज वैसे अंधकार में हो गया, பூமி நடுங்கினது, पृथ्वी हिल गई கண்மலைகள் பிளந்தது. और चट्टाने हिलने लगी। சர்வலோகத்தை சிருஷ்டித்த தெய்வம் सारा सृष्टि को रचना करने वाला, மனுக்குலத்தை மீட்டுக் கொள்வதற்கு, मनुष्य को छुड़ाने के लिए, நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு नरक से छुटकारा देने के लिए जीवने கொடுத்தார். अपने जीवन को दे दिया। அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, इसीलिए कलाम कहता இவரே है என் நேசர், यही मेरा प्यारा है இவருக்கு என் இருதயத்தில் இடம் और கொடுத்து इसके விட்டேன். लिए मैंने अपना हृदय में स्थान दे दिया। இவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே इसके முடியாது. प्रेम से मुझे कोई अलग नहीं कर கர்த்தர் सकता। நல்லவர், प्रभु भला है அவர் மகிமையான ஒரு தெய்வம். और वो महिमा का प्रभु है। நாம் சீக்கிரமாய் அவரை ஏற்றுக்கொள்வோம். हम जल्द उसे स्वीकार அவர் करेंगे, சீக்கிரமாய் वो வரப்போகிறார். जल्द आने वाला है। மதியை இழந்து தீய வழியிலே நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நடந்து வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியம் ரச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்து காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியம் ரச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே। கர்த்தர் நல்லவர், प्रभु भला है, ரட்சிப்புக்காக தன்னையே ஜீவனை கொடுத்தார். उद्धार के लिए अपने जीवन को अर्पण எந்த कर दिया। மனிதனாலும் சரி, कोई भी मनुष्य क्यों ना रहे, அவரை நேசிக்கும் போது उससे प्रेम करने के இயேசுவே समय पर ஏற்றுக்கொள்ளும், यीशु स्वीकार என்னை कीजिए, மறுரூபப்படுத்தும், मुझे रूपांतर में ले என்னுடைய आ, சுபாவத்தை मेरे மாற்றும், स्वभाव को बदल ஒரு दे, புதிய சிந்தையை தாரும், मुझे नया विचार को दे, புதிய இருதயத்தை नए தாரும். हृदय को दे दे। நான் செய்கிறது எனக்கே சம்மதம் मैं இல்லை. जो करता हूँ वो मेरे लिए कोई என்னை लाभ விடுதலை नहीं। ஆக்கும், मुझे छुटकारा என் மீட்பரே, दीजिए। हे मुझे என் छुटकारा நேசரே, देने वाले मेरे प्रिय, என்னை மீட்டுக் கொள்ளும். मुझे छुटकारा யோபு दीजिए। சொல்லுகிறார், अय्यूब कहता ஒரு है நாள் வரும் एक समय நீ आएगा கண்ணீர் விட்டு கதறி तू அழுவாய். आंसू बहाकर रोएगा। தேவனோ அன்று உன்னை என் மகனே என்று சொல்ல மாட்டார். प्रभु उस दिन मुझे मेरा पुत्र नहीं करेगा, ஆனால் என் சரீரம் முழுவதும் அழுகி போனார். मेरा शरीर पूरा नाश हो जाए तो நான் ஒரு நாள் என் மீட்பரை பார்ப்பேன். मैं एक दिन अपने छुटकारा அவர் देने वाले இந்த को உலகத்தில் देखूंगा। நிற்பார். वो इस दुनिया में खड़ा அந்நிய रहेगा கண் அல்ல, और दूसरों की आंखें நானே नहीं, பார்ப்பேன். मैं खुद देखूंगा। இயேசு சீக்கிரமாய் பூமியில் மேல் நிற்பார். यीशु जल्द पृथ्वी पर खड़ा அவர் रहेगा। சிலுவையிலே மரித்து உயிர்த்த எழுந்த உடனே யோபு பார்த்தார். और वो क्रूस पर मरकर जी उठने के बाद अय्यूब ने देखा। சீக்கிரமாய் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். जल्द यीशु बीच आकाश में आने वाला है। ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். लहू से धोए गए लोगों को प्रभु छुटकारा அதுக்கு देगा। பிறகு இந்த உலகம் தள்ளப்பட போகிறது. उसके बाद ये दुनिया अलग किया இந்த जाएगा। நேரத்தில் நம்ம எல்லாரும் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபம் हम பண்ணுவோம். सब कहेंगे यीशु मुझे स्वीकार कर பரிசுத்த ले। இரக்கமுள்ளவருக்கு ஸ்தோத்திரம். पवित्र और अनुग्रह करने वाले இந்த प्रभु சத்தம் கேட்கிற धन्यवाद। ஒவ்வொருவரையும் इस ரட்சிப்பீராக. आवाज सुनने वाले हर एक को उद्धार உம்முடைய कर। வேத வார்த்தைகளை கேட்கிற ஒருவர் கூட கெட்டு போக கூடாது. आपका वचन को सुनने वाले कोई भी नाश ना हो। தேவனுடைய வார்த்தை வாசிக்கிற ஒருவர் ரட்சிக்கப்படட்டும். वचन को पढ़ने वाले हर एक उद्धार पाए। சபைக்கு போகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், कलीसिया में जाने वाले उद्धार पाए, விடுவிக்கப்படட்டும். छुटकारा पाए। ரத்தத்தினால் கழுவுங்க. आपके लहू से धो உம்முடைய दीजिए அன்பை விட்டு ஒருவர் பிரிக்க கூடாது. और आपके प्रेम से कोई अलग ना करे। ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். प्रार्थना को सुनने के लिए இயேசு धन्यवाद। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता।